ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளில் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் காட் நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சொல்லுங்கள். நம்மளோட யூபிட்டோட யூனிட்டி மீட்டப் ஸ்டார்ட் பண்ணி இதோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி இன்னைக்கு, சரிங்களா? 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 3rd இயரில் நம்ம அடி வச்சுருக்கோம். இது நல்லபடியாக பை காட் கிரேஸ் நல்லபடியாக ரன் ஆகும். இதுக்குள்ளே வந்திருக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ப்ரோ படீஸ். ஸோ எவ்ரிடே உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. மெயின் ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நானும் 4 பேருக்கு நான் கொடுத்து அவங்களோட லைஃப்பை மாற்றுவேன்ற ஒரு உறுதிமொழி எடுங்க. மெயினாக எவ்ரிடே நம்மளோட காயின் கிரியேட்டருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக அந்த கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கான எல்லா சிந்தனைகளும் கொடுக்கணுன்றதை ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த டே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சாருமே சொன்னாங்க, நமக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஒரு ஸ்டடீஸ்க்காக டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்மளோட காட் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு, சரிங்களா? நம்பி ட்ராவல் பண்ணுங்க. லாஸ்ட் வீக் வந்து காயின் கிரியேட்டர் மெசேஜ் வந்து கொடுத்துருந்தாரு, நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நல்லா யோசிச்சு பார்ப்போமே, நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய இதில் போயிருப்போம். அதெல்லாம் எத்தனை லீடர்ஸ் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஐயோ ஒன்று விடிஞ்சா என்ன ஆகுமோ, எப்போ இந்த கம்பெனிக்கு நம்ம டவுன்லைனுக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும், இன்கம் வரலன்னா என்ன பதில் சொல்றது, இந்த மாதிரிலாம் பயந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த யூபிட் காயின்ல வந்து நம்ம பிசினஸாக கொண்டு போன லீடருக்கு ஒரு நாள் கூட அந்த பயமே இருந்தது கிடையாது, இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இந்த சிஸ்டத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம காயின் கிரியேட்டர். அவர் அந்த மெசேஜ்ல சொன்ன விஷயங்கள் அதுதான். எனக்கு நெகட்டிவ்ஸ் நிறைய நல்ல விஷயம் நடக்கும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் வரும். ஆனால் உள்ள இருக்க நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், யூபிட் காயின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கான இன்கம் வந்து ஆட் ஆயிடுது இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன பயம், என்ன நெகட்டிவ்ஸ், நிறைய விஷயங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி நமக்கு இது போதும் அப்படின்னு வந்து எண்ட் நீங்களே வைக்காதீங்க. அடுத்து போயிட்டே இருக்கணும். கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு பேராசப்படக்கூடாது. ஆனா உழைப்பு கொடுத்து நம்ம வந்து ஆசைப்படுறது நியாயமான விஷயம், சரிங்களா? அந்த உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சரியான இடம் நம்ம யூபிட் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம சொல்லணும், சரிங்களா? காயின் கிரியேட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன விஷயம் அதுதான். ஆனா அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நெட்வொர்க்கராக இருந்த ஒரு பர்சன் தான். ஒரு நெட்வொர்க் லீடரோட வழி என்னன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல போயிட்டு நிறைய நீங்க நெகட்டிவ் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மேல வந்து மனுஷங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு வழிகள் இருக்கும், சரிங்களா? அவர் ஒரு நெட்வொர்க் லீடரா இருக்கும்போது அவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் தான் இன்னைக்கு அவரோட பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப சரியா கொண்டு போக முடியுது. ஸோ மெயின் லீடர்ஸ், பிசினஸ் கொடுக்குற லீடர்ஸ்க்கு நிம்மதியான ஒரு லைஃப் வந்து அவரால் கொடுக்க முடியுது. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க லீடர்ஸ் நிம்மதியா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் பயந்து போகணும், பதில் சொல்லணுன்ற ஒரு நிலைமை வந்திருக்காங்க. யூபிட்ல வந்து யாருக்குமே அந்த நிலைமை இது வரைக்கும் வரல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 யூனிட்டி மீட்டர் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணி முடிச்சிட்டாரு. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு ஓன் பிளாக் செயின் சொன்ன மாதிரியே ஒயிட் பேப்பர்ல மென்ஷன் பண்ண மாதிரியே ஓன் பிளாக் செயின் கொண்டு வந்து ஓன் யூபிட் காயினை கொடுத்துருக்காரு. இந்த யூபிட் காயின் வந்து சரியா 8th மந்த் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமே உள்ள போனா ஏன் பண்ண முடியாது அப்படின்னா சில மக்கள் அவங்களையே அவங்க வந்து பேக்கப் பண்ணிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது, சரிங்களா? இவர் இன்னும் 10 வருஷம் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி நல்லபடியா கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி நம்ம அனலைஸ் பண்ணுவோமே, இங்க என்னென்ன சோர்சஸ் இருக்கு, எத்தனை ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்கு, எப்படி இவர் வந்து இது வந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு அப்படி நிப்பாட்டிட்டு போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நமக்கு இவ்வளவு வருமானம் வருது, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். கம்பெனிக்கு எது மூலமா உள்ள இன்கம் போகுது நம்ம மூலமானது உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா? நிறைய இவர் வந்து அதாவது இன்னைக்கு அவர் காயின் கிரியேட்டர், அவர் நமக்கு நல்ல இன்கம் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி நம்ம மூலமா நிறைய இன்கம் உள்ளேயும் போகுது. அப்படி இருக்கும்போது அவருக்கு வரக்கூடிய ஏன் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக உள்ள வரக்கூடிய விஷயங்கள் ஏன் நிப்பாட்டிட்டு போக போறாரு? இதெல்லாம் திங்க் பண்ணி செயல்படுங்க, சரிங்களா? எதுக்குமே நெகட்டிவ் ஆகாது. நல்ல பிளாட்ஃபார்ம், உங்களுக்கு என்ன குறை இருக்கு? நீங்க சரியான வேலை போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நெகட்டிவ் பீப்பிள் நெகட்டிவ்ஸை திணிக்க பார்ப்பாங்க. ஆனா அது உள்ள நீங்க எடுத்துக்காதீங்க. நெகட்டிவ் பீப்பிள் பக்கத்துல நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க கிடைக்கலாம், அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, நெக்ஸ்ட் இயர் இதே டைமுக்கு இதுல இருக்க ஒவ்வொருத்தர் வந்து 7 ஸ்டார் போகணுன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடியுமா? கண்டிப்பா முடியும். ரொம்ப சாதாரண விஷயம் தான். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், காயின் கிரியேட்டர் இதுல வந்து என்னோட டிராவல் பண்ற எல்லா ஸ்டாரையும் 7 ஸ்டார் கொண்டு போய் நிறுத்தாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ப்ராமிஸா. லாஸ்ட் டைம் வந்து 1 lakh பீப்புள்ஸ் வந்து வந்தாங்க. வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்தையுமே கிரிப்டோகரன்சி லீகலா, நம்மளோட யூபிட் லீகலா எல்லாத்தையும் நிரூபிக்கிறாரு. எந்த கிரிப்டோல வந்து இந்த மாதிரி நிரூபிச்சாங்க, ஒரு லீகல் டீம் வச்சு எங்க நிரூபிச்சாங்கன்னா அத்தனை விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவைன்றது, ஓகேங்களா? போதும் லைஃப்ல ஒரு டைம் ரிஸ்க் எடுங்களேன். சாதிக்கணும் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்லை. ரிஸ்க்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாதனமா உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க சொல்லல. உங்களுக்கு கிரிப்டோ பிளாட்ஃபார்முக்கு புதுசு இல்லைங்களா? லைஃப்ல நம்ம எவ்வளவு வந்து மிஸ் பண்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பயந்து இன்னைக்கு பிட்காயின் இன்னைக்கு வந்து எவ்வளவு கிட்ட 1 crore, ஒரு காயினோட ரேட் ₹1 வந்த காயினோட ரேட் இன்னைக்கு 1 crore தொட போகுது. அன்னைக்கு உள்ள வந்தவங்க ரிஸ்க் எடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க. ரீசெண்டா இன்னைக்கு லாக்ஸ்ல போனப்ப கூட 10 lakhs 20 lakhs போனப்ப கூட பீப்புள் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த காயினோட ரேட் என்ன போகுது. அவங்க அன்னைக்கு பயந்து ரிஸ்க் எடுக்காம இருந்தாங்க, நம்பி இதுல வந்து உள்ள போடாம இருந்தாங்க, அந்த காயினை பை பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிட்காயினை வாங்கி வச்சு ஒரு படியா இருந்திருக்க முடியாது, ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீண் செலவுல எவ்வளவு மணி லாஸ் பண்ணிட்டு தேவையில்லாத செலவுல எவ்வளவு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சேவிங்ஸ்க்காக இன்னைக்கு இந்த கிரிப்டோன்றது ஒரு டெக்னாலஜி வேர்ல்டு வைடா இருக்கு. உங்களோட லைஃப் கண்டிப்பா நிச்சயமா யூபிட் பிடிச்சிட்டு கண்டிப்பா 4 பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா மேல வாங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். டூ வெல். ப்ரேயர் பண்ணுங்க. இன்னைக்கு 4 பேருக்கு கண்டிப்பா இந்த யூபிட் மூலமா வந்திருக்கக்கூடிய உங்க இன்கம் வச்சு ஒரு 4 பேருக்கு ஃபுட் வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.